மகாமந்திரத்திலே வேத மந்திரத்திலே சமணம் என்ற பகுதி, அதாவது தட்சன் அகந்தையாலே எந்த ஒரு யாகம் நடந்தாலும் அவிர்வாகமானது சிவபெருமானுக்கு சார வேண்டும். நான் கொடுக்க மாட்டேன், உன்னையிட பெரியவன் யானே என்ற அகந்தை கொண்டான் தட்சன். அதை அகந்தை கொண்டு அதர்மமாக அந்த யாகத்தை நடத்த முற்பட்டான் தட்சன். ஆகையினாலே அதர்மமாக ஒரு யாகம் நிறைவை பூர்த்தி அடைந்தால் லோகங்கள் சேமம் அடையாது, அங்கே துன்மார்க்கங்கள் பல நடக்கும். ஆகையினாலே இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எண்ணி கோபம் கொண்டார் சிவபெருமானார். கோபம் கொண்டமையினாலே அந்த கோப இயற்கையிலே இருந்து விழித்திருந்தார் அங்கே வீரபத்திரன், அகோர வீரபத்திரன். அகோர வீரபத்திரன் இருந்து அந்த யாகத்தினை அழித்தார். அதர்மம் அடைந்திருந்தது, தட்சனுடைய அகந்தையும் இருந்தது. அகந்தையோடு இருந்த தட்சன் சிரம் அறுபட்டு மார்க்கம் தேடினான். மார்க்கம் தேடினால் எங்கே சென்றால் மார்க்கம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது அங்கே மகாவிஷ்ணுவிடம் சென்றடைந்து எனக்கு ஒரு மார்க்கம் வேண்டும், ஐயனை பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்கும் போது, ஐயையோ, சிவபெருமானுடைய சினத்திற்கு ஆளாக யான் ஆளாக மாட்டேன். ஆனால் ஒரு மார்க்கம் ஒன்று உண்டு. பெருமானின் மந்திரத்திலே பிரம்மோத்தர காண்டத்திலே ருத்ரம் என்ற பிரம்மோத்தர காண்டத்திலே சமகம் என்ற ஒரு பகுதி ஒன்று இருக்கின்றது. அதில் உள்ளது யாது என்று பார்க்கும் போது எவையெல்லாம் நாம் இழந்தோமோ அதையெல்லாம் பெறக்கூடிய வல்லமை அந்த மந்திரத்திற்கு உண்டு. அந்த மந்திரத்தை தெரிவித்து வேண்டு உமக்கு பிரார்த்தித்தம் கிடைக்கும் என்று சொன்னார். அப்போது ஐயனே, என் ஆன்மா தங்களோடு ஒன்று பேசிக் கொண்டிருக்கின்றது, மந்திரத்தில் சொல்வதற்கு வாய் உச்சாரம் தேவையே, ஆகையினாலே சிரம் இல்லை, எப்படி நாம் மந்திரம் ஜெயிப்பது என்று பார்க்கும்போது அங்கே கடைக்கண்ணாலே பார்க்கின்றார். இவர் அதர்மமாக அந்த யாகத்தினை நடத்த ஆட்டை கொண்டு வந்து வைத்தான் அந்த தட்சன். அதை அந்த கடைக்கண்ணாலே பார்க்கும்போது அதை கண்ட வீரபத்திரன் அந்த ஆட்டுத்தலையை வெட்டினார். அந்த ஆட்டுத்தலை வெட்டி அங்கே தட்சனுக்கு பொருத்தப்படுகின்றது. அதன் பின்னாலே தான் தட்சனுக்கு ஆட்டுத்தலை பொருத்தப்படுகிறது. ஆட்டுத்தலை பொருத்திய பிறகு இந்த சமகம் என்ற மந்திரத்தை உச்சரிக்கின்றான் தட்சன். ஆடு எப்படி மந்திரம் சொல்லும்? மேமே மேமே என்று சொல்லும். இந்த மந்திர முறையிலே மேமே மே என்று முடியும். மேமே என்றால் அந்த வேத சொல்லுக்கு கொடு 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 என்று அர்த்தம். எதையெல்லாம் இழந்தோமோ, எத்தனையோ பொன்பொருள் பூசல்கள் வைத்திருப்போம், அவையெல்லாம் நம்மை விட்டு அகழ்ந்திருக்கும். எத்தனையோ செல்வங்கள் இருந்திருக்கும், அவையெல்லாம் நம்மை விட்டு அகழ்ந்திருக்கும். இவையெல்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய வல்லமை இந்த மந்திரத்திற்கு உண்டு. இந்த மந்திரம் நீண்ட மந்திரமாக இருந்தாலும் ஒரு பகுதியை எடுத்துரைத்து இந்த எதை தூயமாய் கிடைக்க வேண்டும் என்றால் வெள்ளை பிரபஞ்சம் வெள்ளையாலே கிடைக்கும். அதான் வேதம் போது எண்ணூருக்கு ஒன்று வெள்ளை இருந்தேறி பெருமான் தேர்ந்தெடுத்த நிறம் அந்த வெள்ளை நிறம் காலை, வெள்ளை காலை. ஆகையினாலே வெள்ளை பட்டு வஸ்திரத்தை சாத்தி எதையெல்லாம் நாங்கள் இழந்தோமோ அதையெல்லாம் எனக்கு மீட்டு தர வேண்டும். இது மட்டுமல்லாது பொன்பொருள் கூட்டங்கள் மட்டுமல்லாது அனிமாசித்தி, மகிமாசித்தி, நகிமாசித்தி, கரிமாசித்தி, காப்தி, பிரகாம், ஈசத்துவ வசித்துவம் ஆகிய அஷ்டமாசித்திகளும் கோதமாற்றமே, மகமாற்றமே, வரிமாற்ற நவதானிய கூட்டணங்களும் ராஜ அதிகாரங்களும் கிடைக்கக்கூடிய வல்லமை கொண்ட மந்திரத்தை சொல்லி வெண்பட்டு வஸ்திரத்தை இங்கே பெருமானுக்கு எழுந்தருளச் செய்து சமர்ப்பணம் செய்கிறோம். ஓம் சஞ்சனே